கேசிபி உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். உங்களுக்கு மைக் வந்ததுக்கப்புறம் தொடங்குறேன் உங்ககிட்ட இருந்து. ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் என்ன மைக் போடல. ரவீந்திரன் துரைசாமி உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இபிஎஸ் உடைய டெல்லி பயணம், இன்னும் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இபிஎஸ் உடைய டெல்லி பயணம் நிறைய அதற்கான இங்கே அரசியல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பேசப்படுது. அவர் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். நீங்கள் எங்கே போகிறீங்க, முக்கியமானவரை சந்திக்க போகிறீங்கன்னு செய்திகள் தகவல்கள்லாம் வருது. இருமொழி கொள்கை குறித்து வலியுறுத்திட்டு வாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்னு ஒரு கோரிக்கையையும் வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பயணத்துடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? பயணத்தோட பின்னணி இபிஎஸ் வந்து டெஸ்பரேட்டாக கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. ஆட்சியில் அதிகாரம் அது இதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் கோவை மாநாடு, காஞ்சிபுரம் பவள விழா, சந்திரகுமார் பதவியேற்பு எல்லாத்திலுமே திமுக கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிறாங்க. வேல்முருகன் கூட அமன் பண்ணி இன்றைக்கி திமுக கூட்டணியில் தான் இருக்குங்கிறத அவரும் சொல்லிட்டார். ஸோ இந்த கூட்டணி உடையும் மெகா கூட்டணி வரும். பாராளுமன்ற தேர்தலில் அதை சொன்னாங்க, காங்கிரஸுக்கு 20 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டுலாம் சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை. நம்மளோட கருத்துப்படி வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி தொடரும் வர சொல்லுவாங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் 5% மேலே கிடையாது. கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லும்போது இன்னும் திமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிகவும் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறதே நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அடுத்து எல்லாரும் சிதறிட்டு நினைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. நாளைக்கு சிதற வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா தோல்வியடைஞ்ச கூட்டணி வெற்றி எங்கே இன்னொருத்தட்ட கிடைக்கும்னு சொன்னால் அங்கே போகிறதுக்குள்ள வாய்ப்பு அரசியலில் இயல்பான ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு இன்டாக்டாக இருக்குது. அண்ணாமலை நடத்தின இஃப்தார் விழாவுக்கு என்னோட கேள்வி அதுதான். அந்த இஃப்தாரில் ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கிறார், பாமக எல்லா கட்சிகள்லேருந்தும் அழைச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மெசேஜை சொல்லுது. கண்டிப்பாக அதிமுக 33% வாக்கு இழந்தாங்கன்னா ஒன்று அண்ணாமலைக்கு வெயிட்டேஜில் இழந்திருக்கணும், அல்லது இரட்டை தலைமை ஒற்றை தலைமையாகி ஜாதிய முத்திரை விழுந்ததுனால ஓபிஎஸ்க்கு செல்வாக்கால் இழந்திருக்கணும். யூ கனாட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட். ஊடகத்தில் பேசுகிற எல்லாருமே அதை அப்படி கடந்து போயிடுறாங்க. எய்தர் ஓபிஎஸ் அவரோட இதனால அவர் 1% எடுத்தாலும் அவரால் பாதிப்புங்கணும், அல்லது அண்ணாமலை ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு 18% கண்ணெதிரை கொண்டு போயிட்டாங்க. டேட்டா இதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லணும். பட் அண்ணாமலை அந்த என்டிஏயை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. என்டிஏயை மேலும் அதை பலப்படுத்தக்கூடிய அரசியல் நபர்களையும் அண்ணாமலை தெளிவாக பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையோட ஸ்டேக்ஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவரும் முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவருமாக மதிப்புக்குரிய சகோதரி அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே சொல்கிறாங்க. சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர் திருநெல்வேலி பேக்கிங் உள்ளவர், சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறவர். அவரும் எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலை தான் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது அண்ணாமலையை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் பாஜகவை தெலுங்கானா ஒரிசா மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு மூவில் டெல்லி பாஜக இருக்கிறாங்கங்கிறது கிளைமற்ற தமிழிசையும் நயனார் நாகேந்திரன் புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது திருச்சி இதை காட்டிச்சு. அந்த அலையன்ஸும் இன்டாக்டாக இருக்குது. அலையன்ஸ் எதுவும் இல்லாமல் டெஸ்பரேட்டாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் நடத்தின இஃப்தார் பார்ட்டிக்கு தேமுதிக வரல. தேமுதிக வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு, பட்ஜெட் ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடையும் அவங்க பேசியிருக்காங்க. 1 வருஷம் இருக்குது, உடனே கூட்டணி முடிஞ்சிட்டுன்னு சொல்ல வரல. பட் அந்த 2 விஷயமும் கழிஞ்ச வருஷ பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணவங்க இந்த வருஷ பட்ஜெட்டை ஆதரிச்சு அவங்க கருத்தை சொல்லியிருக்குது நம்ம பார்க்கோம். அதையும் தாண்டி அதுக்குள்ளே கூட ஒரு ராஜ்யசபா கால்குலேஷனும் இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்குது. பட் அவங்க எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில் ஆப்வியஸ். மத்திய சென்னையில் 9% எடுத்தாங்க, தஞ்சாவூரில் 17 தான் எடுத்தாங்க, திருவள்ளூரில் 15 தான் எடுத்தாங்க. அதிமுக 35 சீட் கன்வெர்ட்டபிலிட்டியில் இன்னைக்கும் எதிர்கட்சிக்கான அந்தஸ்து அவர் வச்சிருக்கிறாரு. அதாவது ஆப்வியஸ்னு கடந்து போகல நீங்க. இல்லை, அது நான் கடந்து போகல. பட் நான் டேட்டாவை தானே சொல்கிறேன். விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலும் 35 எடுத்தவங்க கடலூரை 27 தானே எடுக்க முடியுதுங்கும் போது நான் மறுக்க வரலையே. விருதுநகரில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கங்கிறதே நான் மறுக்க வரல. வெளிப்படையாகவே கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியில் ரெட்டலையில் தென்காசியில் நின்றவர். நாங்கள் தான் மானத்தை காப்பாற்றணும். டெபாசிட் இழந்தவங்க காலிலே போய் விழுறாரு. ஏன் இவருக்கு வாடிக்கையும் வழக்கமும் அவங்க காலில் போய் விழுறதான்னு தெளிவாக சொல்கிறார். இது தமிழ் மண்ணில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் அதில் பின்னணி இல்லை. அந்த அளவுக்கு அவரும் ரெட்டையில் நின்றவரும் ஒதுங்கி நிற்கிறாரு. இருக்கிற ஒரே ஆள் முபாரக் தான். அதனால தான் நான் என்னை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, என்ன அந்த ஒரு டயலாக்கை
விட்டு முபாரக் மட்டும்தான் நிற்கிறாருன்னு போது இப்தார் விழாவில் எடப்பாடி சொன்னார். இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறார். டெல்லியில் இவர் என்ன ஆஃபர் கொடுக்க போறாரு, யார்கிட்ட கொடுக்க போறாருன்னு தெரியல. ஒரு 5 மணி வரை நான் செக் பண்ணதில் அமித்ஷா ஆஃபீஸ்லேயும் இவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, பியூஷ் கோயல் ஆஃபீஸ்லேயும் அப்பாயின்மெண்ட் இல்லை. அதற்கு மேலே இரவு பார்க்குறாரா அல்லது பிஹைண்ட் தி சீன் யாராவது பார்த்துட்டு வராருன்னு தெரியல. ஆக்சுவல் பொசிஷன் என்னென்னா வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக இருக்கிறது, வளர்ச்சி அடைஞ்ச அணி, அதாவது 9% 18% வளர்ச்சி அடைஞ்ச அணி, இதுவும் டேட்டா தான். அவங்களும் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. 33 20க்கு தேஞ்சு அணியில் 2 பேர் வெளியேறிட்டாங்க. முபாரக் மட்டும்தான் இருக்கிறாப்புல. டெஸ்பரேட்டாக கூட்டணிக்கு ஆள் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பாஜக வாய்ப்பு எனக்கு இருக்குன்னு ஒரு பெர்செப்ஷனை, தோற்றத்தை காட்ட முயற்சிக்கிறாரு. மோடிக்கும் தெரியும் 1 to 1 தான் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஒரு பலமான அணியில் இருக்கிறாரு. 67 காமராஜ் செய்த தவறிலிருந்து பாடத்தை படித்து மேலும் அதை அணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிற ஒரு ராஜேந்திர நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மு.க. ஸ்டாலின்ங்கிறத பாரத பிரதமர் மோடிக்கு மிக நன்றாகவே தெரியும். ஸோ இந்த நகர்வு 1 to 1க்கான ஒரு இதை பாஜகவின் முயற்சிக்கு எடப்பாடி ஒத்துழைப்பார். நீங்க சொல்றீங்க நான் ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன், அப்பாயின்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட்டுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இவர் இங்கேருந்து சட்டமன்றம் நடக்கையில் அதை விட்டுட்டு இன்றைக்கு அவசரமா கிளம்பி போக வேண்டிய ரீசன் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. நியாயமான கேள்வி தான், பலரும் அதில் சந்திக்கலாம். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நான் சொன்னேனே தவிர சந்திக்க மாட்டாங்கங்கிறத நான் சொல்ல வரலையே. எனக்கு கிடைச்ச அந்த டைம் லிமிட்டை சொல்லி தானே நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வேண்டிய நபர்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்க முடியத்தானே செய்யும், அதை நான் மறுக்க வரல. என்றாலும் பாஜக வந்து இவர் பாஜகவை நோக்கி போகிறதான் அர்த்தம். டெல்லியில் போய் அப்பாயின்மெண்ட்டை அவர் உண்மையிலே வாங்க நினைச்சா கூட 1 வருஷம் தேர்தல் இருக்கும் போது இவர் பாஜகவை நோக்கி இப்ப அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப போன அதான் 1 வருஷம் இருக்குல்ல, இப்படி அவசரமா போறதுக்கு அவங்க இன்வைட் இல்லாம இவர் அங்க போய் காத்திருந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க நீங்க சொல்ற லாஜிக் அடிப்படையிலிருந்து எழுப்பப்படுகிற ஓப்பனா இருந்த மாதிரி தெரியல. ஓப்பனா இருந்ததுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடலாம், அவங்க இவரை நோக்கி வராங்கன்னு. 2024க்கு முன்னாடி அவங்க இன்வைட் இருந்து கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு சொன்னாங்க. 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவர்கள் சட்டமன்றத்தை விட 2029 பிரதானமாக வச்சு தான் தங்கள் காய்களை நகர்த்துறாங்க. அதற்கு சட்டமன்றத்தில் என்ன செய்யணுங்கிற போது தான் என்டிஏவை பலப்படுத்தணும், என்டிஏக்குள்ள மீண்டும் கட்சிகளை கொண்டு வரணும். 67 மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிச்ச மாதிரி ஒரு 1 to 1 கொண்டு வந்து தான் தோற்கடிக்க முடியும் மு.க. ஸ்டாலினை. அவ்வளோ பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறத மோடி உணர்றாரு. மோட் ஆஃப் நேஷன் மீண்டும் என்டிஏ வரும்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பிலே ஸ்டாலினுக்கு இல்ல. இப்ப இபிஎஸ் போனது அதே மாதிரி மதியம் வந்து இவர் எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் அவங்க 2:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்ல போறதா இன்னொரு செய்திகளும் வந்திருக்கு நமக்கு. அப்ப இந்த கால்குலேஷனும் ஒரு கேள்வி எழுப்புதுல. கேபி முனுசாமி போறாரு, எஸ்பி வேலுமணி போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கால்குலேஷன். பட் பிராக்டிக்கல் பொசிஷன் எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து மக்களவையில் 30% தான் வந்தாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 18% இருக்கலாம், சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அதிமுக தானே அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். அப்படி இன்னைக்கு இல்லன்னு பாக்குறீங்களா நீங்க? அதனாலதான் இவர் அங்க போறாருன்னு பாருங்க. சட்டமன்ற எலெக்ஷன் மோடிக்கு முக்கியம் இல்ல, எடப்பாடிக்கு எப்படி மக்களவை முக்கியம் இல்லையோ சட்டமன்ற எலெக்ஷன் மோடிக்கு முக்கியம் இல்ல. 18 வந்து ஹரியானாவில் வளர்ந்துருக்காங்க, மகாராஷ்டிராவில் வளர்ந்துருக்காங்க, டெல்லியில் 2 தடவை தோத்தவங்க 3வது தடவை ஜெயித்திருக்காங்க. 18 30 ஆக்குறதுக்குள்ள முயற்சியில் ஈடுபடலாம். அது 29ல் 1 to 1ல் இந்திய அலையன்ஸை தோக்கடிக்குன்னு அவங்க கணக்கு போடலாம். அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. இவர் கூட்டணி இல்லாமல் டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு. சட்டமன்ற எலெக்ஷன் அதிமுக தானா, தேமுதிகவே அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்களே, திமுக பட்ஜெட்டை பாராட்டுறாங்களே. புதிய தமிழமே அவர் கூட ரெட்டையில நின்றவரே மானத்தை காப்பாற்றினது நாங்கள் மானத்தை காப்பாற்றது தெரியாதா, டெபாசிட் இலங்கை வச்ச காலில் போய் விடுறீங்களன்னு அசால்ட்டாக அடிக்கிறாரா? இல்லை, அதே நிலைமை நான் உங்களுக்கு தான் அடுத்து வரப்போகிறேன், நீங்கள் தான் அதுக்கு பேச வரீங்க. இல்லை, அதே நிலைமை வந்து பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல இன்னைக்கு பாஜகவுடைய பொசிஷன் என்னங்கிறதும் சேர்த்து கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. சட்டமன்ற தேர்தல்னு வரும் பொழுது அதிமுகவோட கைதானே இங்க ஓங்கி இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் தானே முந்தைய தேர்தல்களில் பலகீனமடைந்த என்டிஏ வந்து ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வளர்ந்துருக்காங்க. ஹரியானா மகாராஷ்டிராவோட நாம தமிழ்நாடு முதல்ல கம்பேர் பண்றது நேஷனல் லெவல்ல பிஜேபியோட பார்வையா இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு கூட ஆர்எஸ்எஸ் நம்புறாங்க, தமிழன் என்று இனம் உண்டு, தனியே ஒரு குணம் உண்டுன்னு சொன்னா மகாராஷ்டிராக்காரனுக்கும் ஹரியானாக்காரனுக்கும் இல்லாத தனி குணம் என்னங்கிறத ஆர்எஸ்எஸ் கேள்வி எழுப்புறாங்க. இங்கேயும் எங்களால் உழைக்க முடியும், 18 வந்து 26 30க்கு உயர்த்த முடியும்னு அவங்க நம்புறாங்க. இதை ஏத்துக்கிட்டு எடப்பாடி என்ன ரூபத்தில் வாராருங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க
2024 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி வருவாருங்கிறது சீட் தகராறில் தான் அது முறிஞ்சுது. இவர் 12 சீட்டு அண்ணாமலை கேட்க அவர் 6 சீட்டுங்கிறது முறிஞ்சுது. இப்போ தமிழ் மண்ணில் ஒரு தேசிய கட்சி மும்மொழி திட்டத்தை ஆதரித்து 1 கோடி கையெழுத்துன்னு போகிறாங்க. கட்சியை வளர்க்குறதுல தான் பாஜக குறியா இருக்காங்க. நம்ம கண்ணெதிர நமக்கு தெரியுது. அதைத்தான் தமிழக முதல்வர் வந்து. ஆனால் தமிழ்நாடு இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மும்மொழி கொள்கை சென்டிமெண்ட்டை எப்படி பார்ப்பார்கள் தமிழ்நாட்டில்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி அலைன்ஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்க கட்சியை வளர்க்கறது தான் முக்கியங்கிறனால தான் மும்மொழி கொள்கைக்கு 1 கோடி கையெழுத்துங்கிறது கண்ணெதிர நமக்கு தெரியுது. ஆப்வியஸா தெரியுது. சீயிங் இஸ் பிலீவிங். எடப்பாடி கூட்டணி திராவிட இயக்க கூட்டணின்னு சொன்னாங்கன்னா இந்த இஷ்யூ எடுக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் எடுக்கல, காங்கிரஸ் பல இடங்கள் எடுக்கல. இன்னைக்கும் ஸ்டாலின் கூட்டணி முக்கியங்கிறதுக்காக பல இஷ்யூஸ்ல யூபி பீகார் இன்ட்ரெஸ்ட்டை வெளிக்கொணர்ந்தாம காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் முடிவுக்கு அமனபலா இருக்கிறாங்க. எடப்பாடி இருமொழி கொள்கையை சொல்லக்கூடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இவங்களை இயக்கத்தில் வந்த ஒரு திராவிட இயக்கம் தான். அதை பற்றி அண்ணாமலை மைண்ட் பண்ணல. 1 கோடி கையெழுத்துக்கு அவர் போறாருன்னா அதிமுக கூட்டணியும் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்க கட்சியை வளர்க்கிற பணியை செய்யறோங்கிறது தான் முக்கியம். நான் சொல்றது எல்லாமே தரவுகளோட கூடியது. அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னு